வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போல்ட் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் போட்டிருக்காங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போல்ட் ஆடியோ Y1 ப்ரோ அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இந்த பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கிராக் ஆகுங்கிற எந்த ஒரு பயமே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த சார்ஜிங் கேஸோட சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நர்ல் டிசைன் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றி சொரசொரப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் கையை விட்டு ஸ்லிப் ஆகி கீழே விழாது அப்படி ஒரு டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டாப்பில் போல்டுங்கிற பேர் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. ஸோ டைப் சி போட்டு கொடுத்தனால நீங்கள் தைரியமாக சார்ஜ் போடும்போது நைட்லாம் சார்ஜ் போடும்போது எப்படினாலும் நீங்கள் சார்ஜர் மாட்டலாம், ஈஸியாக செட் ஆயிரும். மைக்ரோ யூஎஸ்பி தான் பார்த்து பார்த்து சார்ஜ் போட வேண்டியிருக்கும். ஏன்னா தப்பாக மாட்டிங்க அப்படின்னா டேமேஜ் ஆயிரும். டைப் சி பொறுத்த வரைக்கும் அந்த பயமே தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த சார்ஜிங் கேஸோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போட தான் வருது. ஸ்டெம்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காம்பேக்டாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. 2 ஸ்டெம்ப்லேயுமே பார்த்தீங்கன்னா போல்ட்டுங்கன்னு அவங்களோட பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்க்க நல்ல லுக்காக இருக்குது. ஸ்டெம்பில் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான நல்ல பவர்ஃபுல் டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. லைட்டாக நீங்கள் டச் பண்ணாலே போதும், அவ்வளோ பெர்ஃபெக்டாக டச் ஆகுது. ஸோ நீங்கள் அது மூலமாக பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி எதனாலும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் டிப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக ஒரு ஆங்கிள்டு ஷேப்பில் கொடுத்துருக்கனால எல்லா விதமான காதுலையும் இது வந்து ஈஸியாக செட் ஆகும். உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் எடுத்து மாட்டிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், காதை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் இது கீழே விழவே விழாது. அவ்வளோ பெர்ஃபெக்டாக காதில் உட்காந்துருக்கும். இந்த ஸ்லாண்டிங் ஆங்கிள்டு டிசைன் தான் இப்போ வர எல்லா இயர்பட்ஸையும் கொடுக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி டிசைன் தான் மக்கள் விரும்புகிறனால இப்போ வர எல்லாமே இந்த டிசைன் தான் கொடுக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து கேம் விளையாடுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்காங்க. அதுவும் 45 மில்லி செகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை குவாலிட்டியான கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது லோ லேட்டன்சி மோட் இல்லாத இயர்பட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளையாண்டிங்க அப்படின்னா இந்த கேமில் வர சவுண்ட் வந்து இயர்பட்ஸ் ஒரு 2 செகண்ட் டிலே ஆகி தான் கேட்கும். லோ லேட்டன்சி மோட் இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளையாண்டிங்க அப்படின்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். ஸோ இந்த இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோட் கொடுக்காங்க. அதுவும் 45 மில்லி செகண்ட் கொடுத்ததுனால நீங்கள் எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளையாட்டாலும் சரி, இந்த இயர்பட்ஸ் வந்து இந்த கேமோட சவுண்ட் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். ஸோ கேம் விளையாடுறவங்க வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சிறந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 60 ஹவர்ஸ் அதாவது 60 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து காதில் வச்சு தனியாக பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 7 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா சடனாக உங்கள் சார்ஜிங்ஸ்லேருந்து சார்ஜ் இறங்கிட்டு அப்படின்னா நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கனாலே போதும், 120 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த இயர்பட்ஸோட மைக்கு பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் சரி, இந்த பஸ்லலாம் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கால் பேசுனீங்க அப்படின்னா இந்த மைக் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கனால உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணணும்னு கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஸோ கால் பேசுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10mm பூமெக்ஸ் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். பேஸ் லெவலுக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த பூமெக்ஸ் டிரைவருங்கிறது பேஸுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல் சவுண்ட்லாம் வச்சு கேட்க முடியாது, பாதி சவுண்டில் வச்சிங்கனாலே போதும், ஃபுல் சவுண்டு வச்ச மாதிரி அவ்வளோ பெர்ஃபெக்டாக சவுண்டு கேட்கும். இதில் வந்து பேஸாக இருக்கட்டும், ட்ரிப்பிள்ஸு, வோக்கல்ஸ் எல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்டாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ கேட்குறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லேகிங்குமே இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பிளிங்க் அண்ட் பேர்னு ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் என்ன எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்கள் மொபைலோட அந்த இயர்பட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், திரும்ப நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எடுத்து நீங்கள் பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு தடவை இந்த இயர்பட்ஸ் வெளியே எடுத்து நீங்கள் பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
நீங்கள் ஒரு தடவை பேர் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சார்ஜிங் கேஸோட மூடிய மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணினா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆயிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, பிளிங்க் அண்ட் பேர்னு ஒரு ஆப்ஷனாகவே இதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த சார்ஜிங் கேஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன எடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, IPX5 கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக லைட்டாக மழை பெஞ்சா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி வெளியே விளையாடலாம். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் சரி, இல்லைன்னா சைக்கிளிங் பண்ணும்போதும் சரி, ஹெல்மெட்டில் வேர்த்தா கூட இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதனால தான் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக வெளியெல்லாம் மழைக்குள்ளெல்லாம் விளையாட போகலாம். இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் இந்த இயர்பட்ஸ் புதுசாக வாங்கும்போது டப்பாக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் இது இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸ் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.